வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 அந்த லிஸ்ட்டை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இதில் எல்லா பெஸ்ட் மூவிஸும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நான் பார்த்த இந்த இயரில் எனக்கு பிடிச்ச படங்கள் தான் வந்து சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் மூவி பிளாக். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் வந்திருக்கு. இந்த படத்தில் ரெண்டு பேர் தாங்க மெயின் ரோலே. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீவா, இன்னொன்று பிரியா பனிஷங்கர். இவங்கள வச்சு தாங்க அந்த கதையை வந்து நகரும். செம கிரிப்பிங்காகவும் எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஒரு ரீமேக் தான், பட் கதை வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அந்த ரீமேக் மூவி வந்து நான் பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து ரொம்பவே புதுசுங்க தமிழ் சினிமாக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவிஸில் இந்த இயரில் வந்ததில் ஒன்றுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலன்னா நீங்களும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 அண்டர்ரேட்டட் படங்களை தாங்க சொல்ல போகிறேன். இதில் சட்டம் என் கையில் ஒன்று, இன்னொரு படம் போகுமிடம் வெகு தூரமில்லை. சட்டம் என் கையில் வந்து நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். எனக்கு தேட்டரில் போக சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா அந்த படத்தை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. சட்டம் என் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு த்ரில்லர் படம். கிரிப்பிங்காக உட்காந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து படம் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் நான் எங்கேயுமே நகரக்கூடாதுப்பா அப்படின்னு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சட்டம் என் கையில் வந்து பார்த்துருங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதில் முக்கியமாக சதீஷும் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் நீலகிரியில் தாங்க படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து பார்த்துருங்க அப்படின்னு தான் ஒரே ஒருத்தர் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு போகுமிடம் வெகு தூரமில்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விறுவிறுப்பாக போகணும், சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு பார்த்துருங்க. இதுக்கு வந்து விமல் அப்புறம் வந்து கருணாஸ் இவங்களோட காம்போ வந்து சூப்பராகவே செட் ஆச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படம் கதை வைஸ் ஸ்டோரி வைஸ் ஸ்டோரியுமே ரொம்ப புதுமையாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 படங்கள் சட்டம் என் கையில் அப்புறம் போகுமிடம் வெகு தூரமில்லை இந்த 2 படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த இயர் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்னு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த படத்தை. நெக்ஸ்ட் படம் அமரன்ங்க. இந்த படத்தையும் தேட்டரில் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸ் படங்கள் வந்து அவருக்கு அவ்வளோவா ஒன்றும் போகல. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சது. அவரோட ஃபிசிக்கலி அவர் போட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸர் லுக்கை வந்து செம்மையாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது வேறு யாரும் ஸ்டோரி இல்லை. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட ஸ்டோரி தான் இவங்க வந்து பயோபிக்காக எடுத்து நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் படம் கொட்டுக்காளி. சூரியோட ஆக்டிங்கில் வந்தது. அவர் எப்போ விடுதலை 1ல் தன்னை ஹீரோவாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோக்களாக நடிக்கக்கூடிய சான்ஸ் வந்து அவருக்கு வந்துருச்சு. அதே வரிசையில் அவர் நடித்த படம் தான் கொட்டுக்காளி. இந்த படமும் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய மூட நம்பிக்கைகள் பற்றியும் அப்புறம் வந்து பெண்ணடிமைத்தனம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது வந்து இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டேரக்டர் வந்து இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, அப்புறம் பாட்டு கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் எண்டிங்காக விட்டுட்டார். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு நாமே ஏதாவது திங்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து விட்டுட்டார். சூரியோட மனநிலை தான் நம்மளோட மனநிலை. அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போமோ அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பார். இதை வந்து நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் படம் கர்டன் படம் தாங்க. இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பழசு தான். ஆனால் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போன விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எனக்கு எப்படி ஃபீல் கிடச்சதுன்னா ஒரு நல்ல ஒரு ரூரல் ஆக்ஷன் ட்ராமா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. முக்கியமாக நீங்கள் ரூரல் ஆக்ஷன் ட்ராமாலாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா அந்த படத்தை பார்த்துடணும். முக்கியமாக சூரியோட ஆக்டிங்கை வேறு மாதிரி நடிச்சிருந்தாரு. நிறைய லென்த்தி டைலாக்ஸ் இருந்தது. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸாக இருக்கும். பட் போக அந்த கிரிப்னஸை வந்து சூப்பராக கதைக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வாழை படம் தாங்க. மனசளவில் என்னை வந்து ரொம்ப உருக்கின படம் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லுவேன். டேரக்டர் மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து ரொம்பவே துயரமானதுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மென்டலி வந்து என்னை ரொம்ப வந்து டவுன் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் எடுக்கும்போது அந்தளவுக்கு வந்து மென்டலி அவரும் டவுன் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தார். ஸோ நிச்சயமாக இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் எமோஷ்னலி வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. பர்சனலி வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வாழை படத்தை. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் படம் மகாராஜா.
எப்படியாவது தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து முடிவு பண்ணிட்டேன். பார்த்தேங்க, செம்மையாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக சூப்பராக பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. தலைவர் விஜய் சேதுபதியோட ஆக்டிங் தாங்க அதுக்கு உண்மையிலேயே அடிமையாகிட்டேன். அந்தளவுக்கு வந்து சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி இந்த படம் இன்டர்நேஷனல் லெவலில் கலக்கிட்டு இருக்கு. இப்போ சைனாவில் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுங்க. அந்தளவுக்கு வந்து கிட்ட அடிச்சிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்கப்பட்ட மூவியில் வந்து ஸ்ட்ரீமிங் வைஸ் மினிட்ஸில் வந்து இந்த படம் 2வது வேறு இருக்குது. ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன். நெக்ஸ்ட் படம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது என்ன படம்னா லப்பர் பந்துங்க. வீக்கெண்ட் ஆனாலே வந்து கிரிக்கெட் ஆடுவேன். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து வீட்லேயே வந்து எங்கள் அம்மாவை வந்து ஃபுல்லாக ஏசுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த படம் எனக்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. முக்கியமாக அட்டகத்தி தினேஷ் அப்புறம் ஹரிஷ் கிலான் இவங்களோட காம்பினேஷன் வந்து செம்மையாக செட் ஆச்சு. அவங்களோட ஈகோ கிளாஷு அப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் செம்மையாக கனெக்ட் ஆச்சுங்க. காரணம் ஏன்னா அந்த பாட்டு, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த காமெடி யூஸ் பண்ண விதம், அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் லவர் முக்கியமாக கிரிக்கெட் ஆடுவீங்கன்னா இந்த படம் பர்சனலாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். ஸோ வந்து இந்த படத்தை வந்து இந்த இயரில் வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் படம் ப்ளூ ஸ்டாருங்க. இந்த கிரிக்கெட் விஷயங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டோரியை வந்து நகர்த்திருக்கலாம். வழக்கம் போல் முடிச்சிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். மற்றபடி வந்து இந்த படத்தில் வர பாட்டு, சாங்ஸு, அப்புறம் மியூசிக் வைஸு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லாவே நடிச்சிருந்தாங்க ஹீரோ எல்லாருமே. ஸோ வந்து இந்த படத்தையும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா வேட்டையனுங்க. வேட்டையன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சொல்கிறேன். எனக்கு சத்தியமாக வந்து இந்த அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்ததுங்க. நான் வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக தான் போனேன். சரி ஏதாவது ஒரு 2-3 மாஸ் சீன்ஸ் வச்சு ரஜினி சாரை வச்சு ஓட்டிடுவாங்க படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு போனேன். இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த என்கவுண்டர் இஷ்யூ பற்றி சொல்கிறதாகட்டும் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலவையாக கமர்ஷியலாக நீங்கள் வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து பாட்டாக பிரித்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிருத்தும் வேறு லெவல் பண்ணியிருந்தார் மியூசிக்கில். இந்த படம் கேட்டிங்கன்னா இந்த இயர் மஸ்ட் வாட்ச். நெக்ஸ்ட் படம் சொர்க்கவாசல். இந்த படத்துக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனேன். பட் வந்து எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டேன், எனக்கு பிடிக்கலடா, செட் ஆகலை மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு போனால் அவனுக்கு கதையே வந்து சுத்தமாக விளங்கலை. ஆனால் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக ஆர்ஜி பாலாஜிக்கு பீக் கெரியருங்க இந்த படம். ஏன்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. முன்னாடி உள்ள ரோல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சும்மா காமெடி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படின்னு போவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீரியஸான ரோலு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயில் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே மேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் இன்சிடென்ட் பேஸ்டு ஸ்டோரிங்க. ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் கடல் கண்ணனும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வந்து சொர்க்கவாசல் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விடுதலை 2 படம். விடுதலை 1 பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் விடுதலை 2 போனேன். விடுதலை 2 எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்தது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடு கேட்டேன், அவங்க மோஸ்ட்டாக அரசியல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது. வெற்றிமாறன் படம் பழைய மாதிரி எடுத்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம் என்ன, இதில் பேசப்பட்ட அரசியல் கம்யூனிசமாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு தீகாவோட கருத்துக்களாக இருக்கட்டும், இந்த சித்தாந்தங்கள்லாம் நிறைய இடம்பெற்றிருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் பொசிஷன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தாங்க பார்த்தேன். நிறைய பேர் ஆனால் இன்னமும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை 1 மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்க, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது படத்தில். சில போர்ஷன்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காரு, இது பார்த்தாலே தெரியுது. ஸோ எனிவே வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வரேன் விடுதலை 2. இந்த இயர் நான் பார்த்த பெஸ்ட்டு படங்கள் இதுதாங்க. இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் மெய்யழகன் வந்து நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் ஹாட்ஸ்பாட் பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஹாட்ஸ்பாட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்போம். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதையும் பார்த்துக்கோங்க. ஹாட்ஸ்பாட்டும் நல்ல படம் தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன படங்களை வந்து பிடிச்சிருந்தது இந்த இயர், நீங்கள் பார்த்ததில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து அதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.